வணக்கம். 2025 ஏப்ரல் 5 சனிக்கிழமை அதிகாலை நிலவர 2 நிமிட வானிலை ஆய்வறிக்கை. நேற்றைக்கு அதிகபட்சமாக 20 சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பொழிந்திருக்கிறது. அதிகபட்சமாக மாவட்டத்துக்கு ஒரு இடத்தை மட்டும் அறிவிக்கிறேன். விருதுநகர் மாவட்டத்தில் அதிகபட்சமாக வத்திராயிருப்பு 39 மில்லிமீட்டரும், திருவண்ணாமலையில் 42 மில்லிமீட்டரும், திருப்பூர்ல 150 மில்லிமீட்டரும், கலெக்டர் ஆபீஸ்ல 131, ஊத்துக்குளியில் 120, மேலும் நார்த் திருப்பூர் 110 என்று மழைப்பொழிவுகள் பொழிந்திருக்கிறது. திருப்பத்தூர் மாவட்டத்தில் 46 மில்லிமீட்டர், திருநெல்வேலி மாவட்டத்தில் 68 மில்லிமீட்டர், மேலும் தூத்துக்குடி கழுகுமலை 36 மில்லிமீட்டர், மேலும் தேனி மாவட்டத்தில் 86 மில்லிமீட்டர், மேலும் நீலகிரி மாவட்டத்தில் 90 மில்லிமீட்டர், தென்காசி மாவட்டத்தில் 65 மில்லிமீட்டர், அதாவது ராமநதி அணையில், மேலும் சிவகங்கையில் காளையார் கோயில் 27 மில்லிமீட்டர், சேலத்தில் இப்படி மழைப்பொழிவு நிறைய இடங்களில், ராணிப்பேட்டை இன்னும் மழைப்பொழிவு, ராமநாதபுரத்தில் 65 மில்லிமீட்டர் அதிகபட்சமாக, அதே போல மதுரையில் 39 மில்லிமீட்டர், மேலும் கிருஷ்ணகிரியில் 36 மில்லிமீட்டர், மேலும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் 195 மில்லிமீட்டர், கோழிப்போர் விலை, அடையாமடை 128 மில்லிமீட்டர், பேச்சுப்பாறை 125, குளச்சல் 104, இரணியல் 74 என்ற மழைப்பொழிவுகள். மேலும் பார்த்தீங்கன்னா ஈரோடுல கோபிச்செட்டிப்பாளையம் 155, இலந்தை குட்டைமேடு 100, கவுந்தம்பாடி 91, நம்பியூர் 79 என்று நிறைய இடங்களில் மழைப்பொழிவு. திண்டுக்கல் 62, மேலும் பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள் ஒகேனக்கல் 48, மழைப்பொழிவை பொறுத்த வரைக்கும் கோயம்புத்தூர் ஏர்போர்ட் 78 என்று மழைப்பொழிவை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கும் நாளைக்கும் உள் மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் நல்ல மழை காத்திருக்கிறது. 7ஆம் தேதி கொஞ்சம் இடைவெளி கொடுத்து 8ஆம் தேதி புதிய காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக வங்க கடலோரமும் மழைப்பொழிவை கொடுக்கும். 8, 9, 10, 11 மழைப்பொழிவு தொடர்ந்து இருக்கிறது. விரிவான அறிக்கையை பார்த்து பயன்பெறுக.